சரிபோதா சனிவாரம், கொட்டுக்காளி, ஸ்ட்ரீட் 2 இந்த 3 படங்களும் ஓடிடில இப்ப வந்துருச்சு. சரிபோதா சனிவாரம் மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. மத்த 2 படங்களும் அமேசான் பிரைம். இதுல சரிபோதா சனிவாரம் தமிழ்ல இருக்கு. ஸ்ட்ரீட் 2க்கு தமிழ் காட்டல. சட்டம் என் கையில் படத்தோட ஃபர்ஸ்ட் 6 நிமிஷத்தை ஸ்னீக் பீக்கா இப்ப விட்டுருக்காங்க. இது நேத்திக்கே வந்துருச்சு. நான் தான் நேத்து சரியா கவனிக்கல. அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. ஆலியா பட்டோட அடுத்த படம் ஜிக்ரா. இதுக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அக்டோபர் 11 படம் ரிலீஸ் ஆகும். மணிகண்டனோட அடுத்த படம் அப்டேட் செப்டம்பர் 28 வரப்போகுது. ஓமை கடவுளை அடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து அடுத்து சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ண போறது ஆல்மோஸ்ட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அஸ்வந்த் மாரிமுத்து இப்ப கரண்டா பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் வருவாரு. இந்த படத்தை மோஸ்டா ஏஜேசி ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெட்டத்தல படத்துக்கான ஃபைனல் ஷூட்டிங் கோவால போகுது. இப்ப டீம் அங்க கோவாக்கு போயிட்டாங்க. இதான் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல். வேட்டையன் மூவில இருந்து அபிராமியோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அபிராமியோட கேரக்டர் நேம் ஸ்வேதா. அண்ட் வேட்டையன் படம் இன்னைக்கு சென்சாருக்கு போகுது. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சென்சார் சர்டிபிகேட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வந்திருந்தா ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன். சூர்யா 45 படத்தை ஆர்ஜே பாலாஜி எடுக்க போறதா ஏற்கனவே நான் சொல்லிருப்பேன். இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் நவம்பர் இல்ல டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷூட்டிங் ஃபாஸ்டாவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்ப வாடிவாசல் என்ன ஆகுன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். 2 படங்களையும் சூர்யா பேரலா பண்ண வாய்ப்பு இருக்கு. தளபதி 69 படத்தோட பட்ஜெட் 450 to 500 கோடி சொல்றாங்க. அப்ப இந்த படம் எவ்வளவு ஸ்கிரீன்ல வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப அட்வான்ஸ்டா போற மாதிரி இருக்கு இது. இந்த பட்ஜெட்லாம் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. நான் அப்டேட்லாம் வர ஒவ்வொன்னா சொல்றேன். தெலுங்கு ஸ்டேட்ல மட்டும் எப்படி தமிழ்நாடை விட பெரிய ஓப்பனிங் வருது? பாப்புலேஷன் ஈக்குவல் தானே, எப்படி அப்புறம் அதிகமா வருதுன்னு கேட்டிருக்காரு. பாப்புலேஷன் ஈக்குவல் இல்ல, பாப்புலேஷன் அங்க அதிகம் அண்ட் தியேட்டர் கவுண்ட்டும் அங்க அதிகம். அதனால பெரிய ஓப்பனிங் வருது. தூம் 4 மூவில சூர்யா வில்லன் ரோல் பண்ணா அதனால சூர்யாவோட மார்க்கெட் குறையுமான்னு கேட்டிருக்காரு. வில்லன் ரோல் பண்ணாலும் குறையாது. அது அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் பொறுத்து இருக்கு. அண்ட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு ரொம்ப அட்வான்ஸா போக வேணாம். இப்போதைக்கு நியூஸ் தான் வந்திருக்கு. சூர்யாவை வில்லன் ரோலுக்கு அப்ரோச் பண்றதா. ஸ்பார்க் வீடியோ சாங் எப்போ வரும்? விடாமுறிச்சி மூவில அஜித்தோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. 105 கோடிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸ்பார்க் வீடியோ சாங் இந்த வாரம் வந்துடும். வேட்டை நாடு லஞ்சை எப்போ யூடியூப்ல போடுவாங்கன்னு கேட்டிருக்காரு. டிவியில போட்டு ஒரு 2 daysல வந்துடும். தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்த எந்த படத்தை 1000 கோடிக்கு டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காரு. லியோ படத்தை அப்படி பண்ணாங்க. ஆனா நார்த் இந்தியா ரூல்ஸ் பத்தி அவங்களுக்கு அந்த சமயத்துல தெரியல. அதனால நார்த் இந்தியா மார்க்கெட்டை கோட்டை விட்டுட்டாங்க. RC16 மூவிக்கு யாரு மியூசிக் பண்றது அண்ட் ஏஆர் ரஹ்மானோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இதான் பதிலேவும் கூட. RC16க்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். யாஷோட லைனப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப் லிஸ்ட் போடுற அளவுக்குலாம் இல்ல. டாக்ஸிக் படம் இருக்கு அண்ட் KGF 3. வேல்பாரியில சூர்யா விக்ரம் நடிக்கிறது கன்ஃபார்ம் கேட்டிருக்காரு. சோசியல் மீடியால அப்படி நியூஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியன் 3க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. தக் லைஃபோட ரிலீஸ்க்கு அப்புறம் வரும். மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. நிறைய தமிழ் ஹீரோஸ் கிட்ட கதை சொன்னாரு. யாரை ஓகே பண்ணாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசி உலக போர் பார்ட் 2 வருது. அப்ப பார்ட் 1 ஹிட்டானு கேட்டிருக்காரு. ஹிட்டானு அதுக்குள்ள சொல்ல முடியாது. ஆனா படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எப்படியே போனா ஹிட் ஆயிடும். கங்குவாவோட செகண்ட் சிங்கிள்ல பிரசன்ட் பொசிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் இது இல்லனா பாபி டியாலுக்கான சோலோ சாங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் கங்குவா படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. செகண்ட் ட்ரெய்லர் சீக்கிரமா வந்துரும். அண்ட் இந்த செகண்ட் சிங்கிள் எந்த மாதிரி சாங்னு இப்போதைக்கு தெரியல. ஒரு சிலர் லவ் சாங்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இது பாபி டியாலுக்கான சோலோ சாங்னு சொல்றாங்க. சோ அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். தளபதி 69 மூவில பிரகாஷ் ராஜ் நடிக்க போறதா நியூஸ் வருது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. விஷால் அண்ட் முத்தைய காம்போ படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிரதர் படம் பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இல்ல இது ஃபேமிலி மூவி தான். இது தனியா போடக்கூடிய வீடியோ. கோட்டோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்தோன்னு தான் நான் இதை கம்பேரே பண்ண முடியும். தக்லைஃப் படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப விடாமுறிச்சு டிசம்பர்ல வருமானு கேட்டிருக்காரு. தக்லைஃப் சம்மருக்கு வரும்னு அவங்க சொல்லவே இல்ல. அவங்க போட்ட ட்வீட்லயும் சரி வீடியோலயும் சரி மென்ஷன் பண்ணல. ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியால தான் படம் சம்மருக்கு வரப்போறதா டாக்ஸ் போகுது. நீங்க தக்லைஃபை விட்டுருங்க. தக்லைஃப் வந்தாலும் வரலனாலும் விடாமுறிச்சு டிசம்பர்ல வர வாய்ப்பு இருக்கு. NTR 31க்கான ஷூட்டிங் எப்போன்னு கேட்டிருக்காரு. ரீசெண்டா பூஜை போட்டிருந்தாங்க. ஷூட்டிங் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அஜித் ரேஸ் ஓட்ட போறாங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமா, திரும்ப கார் ரேஸுக்கு போறாரு. இது பத்தி நான் அன்னைக்கே சொன்னேன். இதுக்கு நான் தனி வீடியோ போட்டுருவேன். இன்னும் ஒரு 1 or 2 daysல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.